வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 30ஆம் தேதி சனிக்கிழமை. இந்த வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுக்குமே சேர்த்து சொல்லியிருக்கோம். முன்கூட்டியே திட்டம் போட்டுக்கலாம், பயன்படுத்திக்கலாம், பிளான் உங்கள் வசதிக்கு ஏற்ற மாதிரி பண்ணலாம். சரி, மாறி இருக்கிற ராசிக்கு இப்போ சொல்கிறோம், பயன்படுத்திக்கோங்க. மேஷ ராசிக்கார நேயர்களை, சந்திராஷ்டமம், அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது. சார் எத்தனை மணிலேருந்து? ரிஸ்கே எடுக்க வேணாம். 3 நட்சத்திரத்துக்கும் இன்றைக்கி காலையிலேருந்து சந்திராஷ்டமம். மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்யாது. நல்லது தப்பாக தெரியும், தப்பு நல்லதாக தெரியும். ஜாக்கிரதை. அனுகூலமான எண் திசை நேரம் இல்லை. முக்கிய முடிவு கூடாது. அனுகூலமான எண் திரும்பவும் சொல்கிறோம், இல்லை இல்லை இல்லை. கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும், காலையில் ராத்திரி 2 வேளையும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம், கண்ணபரானுடைய வம்சம். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு படித்து பார்க்கணும், கோயிலிருந்து. காமணி நேரமாகுது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும், காக்கைக்கும் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும். உறுதி. ஆமாம், உறுதி. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. ரிஷபராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இருக்குது. வெற்றி, உயர்வு, சந்தோஷம். 3 நாட்களும் உங்கள் பிறவி பலமான தைரியமும் பெருந்தன்மையும் எதிரிகளுக்கு கூட உதவுகிற குணமும் உங்களுக்கு வெற்றியை 3 நட்சத்திரத்திற்கும் தந்தே தீரும். உறுதி. அனுகூலமான எண் வியாழன் 7, 6 வடக்கு கிழக்கு பச்சை மஞ்சள். வெள்ளி 3, 4 வடக்கு தெற்கு வெள்ளை நீலம். சனி 1, 2 வடக்கு தெற்கு நீலம் பச்சை. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. இந்த 3 நாளும் நீங்கள் கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டு தான் தீரணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ ஓட விடணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசா தேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 3 நாட்களும் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க 3 நாளும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இருக்குது. உங்கள் பிறவி பலமான பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் வெற்றியை தேடித்தரும். உயர்வு உண்டு, சந்தோஷம். இந்த 3 நாட்களும் நிம்மதி. அனுகூலமான எண் 1, 2 வடக்கு கிழக்கு மஞ்சள் பச்சை வியாழன். 7, 6 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி. 2, 1 தெற்கு மேற்கு பச்சை நீலம் சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. இந்த 3 நாளும் நீங்கள் கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டு தான் தீரணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ ஓட விடணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசா தேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 3 நாட்களும் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். பாலகுமாரன் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க 3 நாளும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும். உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. வீண் பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை, ஜாக்கிரதை. அஷ்டம சனி விலகிட்டு வருது, இல்லைன்னு சொல்லலை. அதனுடைய தொல்லை குறைந்து கொண்டே வருகிறது. குறிப்பாக பூச நட்சத்திரத்துக்கு ரொம்பவே தொல்லை குறையுது, மறுக்கலை. ஆனாலும் அஷ்டம ராகு இருக்கிறதையும் மறக்க வேணாம். இன்றைக்கும் நாள் சிறப்பாக இல்லை. நிதானம். அனுகூலமான எண் 2 தெற்கு பச்சை. பிரார்த்தனை பண்ணிக்கிட்டான். கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும், காலையில் ராத்திரி 2 வேளையும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம், கண்ணபரானுடைய வம்சம். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம், கோயிலிருந்து படித்து பார்க்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு படித்து பார்க்கணும், கோயிலிருந்து. காமணி நேரமாகுது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும், காக்கைக்கும் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும். உறுதி. ஆமாம், உறுதி. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. சிம்ம ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், கர்வம், அலட்டல் இதெல்லாம் அதிகமாக இருக்குது. நிதானம் முக்கியம், பணியும் முக்கியம், அனுசரித்து போகிறது முக்கியம். இதெல்லாம் செய்கிறது உங்களுக்கு கஷ்டம், ஆனால் பண்ணி தான் ஆகணும். பிரார்த்தனை பண்ணுனா
ஒர்க் அவுட் ஆகிடும். ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க. அனுகூலமான எண் 7 தெற்கு வெள்ளை வியாழன், 2 வடக்கு பச்சை வெள்ளி, 4 தெற்கு நீலம் சனி. 3 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 3 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 3 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 3 நாளும் ஏழைகளுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசி ஆற்றுங்க. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம், உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே சிறப்பாக இல்லைங்க. தேவையற்ற பேச்சு, பதட்டம், தடுமாற்றம், அவசரம், குழப்பம் இதெல்லாம் 3 நாட்களுமே அதிகமாக இருக்குது. எனவே வழிபாடு முக்கியம், நிதானம் முக்கியம், பொறுமை முக்கியம். 3 நாட்களும் ஜாக்கிரதை. அனுகூலமான எண் 6 தெற்கு மஞ்சள் வியாழன், 4 வடக்கு வெள்ளை வெள்ளி, 3 தெற்கு நீலம் சனி. 3 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 3 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 3 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 3 நாளும் ஏழைகளுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசி ஆற்றுங்க. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம், உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சிறப்பாக இல்லை. கோச்சுக்காதீங்க. வீண் செலவு இருக்குது, பதட்டம், வீண் கவலை, நடந்ததை நினச்சி வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்கிறது, மற்றவங்கள குத்தி காட்டுறது பேச்சுனால, அப்படி இப்படின்னு பேசுறது, இதெல்லாம் நிறைய இருக்குது. பிரார்த்தனை பண்ணனா தப்பிக்கலாம். பொறுமை, நிதானம். அனுகூலமான எண் 1 தெற்கு பச்சை வியாழன், 7 வடக்கு வெள்ளை வெள்ளி, 3 வடக்கு நீலம் சனி. 3 நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இல்லைங்கிறதுனால 3 நாளும் காலையில் சூரியனுக்கு தீபம் காட்டிடுங்க, ராத்திரி விநாயகருக்கு தீபம் காட்டிடுங்க. மனசுக்குள்ளே சில மந்திரங்களை ஓட விடுங்க. ஓம் ஓம் தேவகுருவே போற்றி, தெய்வானையே போற்றி, கருடனே போற்றி, அருணனே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ராமானுஜரே போற்றி. ஜெயமோகனுடைய வெண்முரசு புத்தகம் 3 நாளும் காமணி நேரமாவது கோயிலிருந்து ஏதாவது ஒரு பகுதியை படித்து பாருங்கள். 3 நாளும் ஏழைகளுக்கு, நாய்க்கு, காக்கைக்கு பசி ஆற்றுங்க. சிக்கன சிரமம் பார்க்காம குலதெய்வத்தை நினச்சி செய்யுங்க. இதெல்லாம் செஞ்சீங்கன்னா இந்த 3 நாளும் தோல்வியை தடுக்கலாம், கெட்டதை தடுக்கலாம், உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சூப்பருங்க, பிரமாதங்க, கல்லகரிங்க, சந்தோஷம், சுறுசுறுப்பு, வேகம், கெத்து, தில்லு, தைரியம் எல்லாமே வெற்றியை தருகிறது. நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சந்தோஷம். அனுகூலமான எண் 4 6 வடக்கு கிழக்கு மஞ்சள் சிவப்பு வியாழன், 7 9 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 3 6 தெற்கு கிழக்கு நீலம் பச்சை சனி. உங்கள் மேலே ஏகப்பட்ட திருஷ்டி இருக்குது, பொறாமல் இருக்குது, வைத்தறிச்சல் இருக்குது. இந்த 3 நாளும் நீங்கள் கட்டாயம் விநாயகருக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டு தான் தீரணும். மனசுக்குள்ளே சில மந்திரங்களை அப்பப்போ ஓட விடணும். ஓம் காயத்ரி தேவியே போற்றி, காந்தாரியே போற்றி, மண்டோதரியே போற்றி, மானசாதேவியே போற்றி, திரௌபதியே போற்றி. இந்த மந்திரங்களெல்லாம் 3 நாட்களும் மனசில் அப்பப்போ ஓடிக்கிட்டே இருக்கணும். பாலகுமார் எழுதியிருக்கிற புத்தகம் ஏதாவது ஒன்று காமணி நேரமாவது கோயிலில் இருந்து படித்து பாருங்கள். ஏழை எளியவங்களுக்கு, பசுமாட்டுக்கு பசி ஆற்றுங்க 3 நாளும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை, 3 நாளுமே சூப்பர். வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுமே உயர்வு, சந்தோஷம், வெற்றி நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். பிரமாதமான முன்னேற்றம் கிடைத்தே தீரும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 7 6
தெற்கு மேற்கு வெள்ளை மஞ்சள் வியாழன், 2 1 வடக்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 3 6 தெற்கு வடக்கு பச்சை நீலம் சனி. இந்த 3 நாளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பொறாமல் இருக்குது, உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசில் சில மந்திரங்கள் ஓட விட்டுருங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் படித்து பாருங்கள். 3 நாள் ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு பசியாத்திருங்க. காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. மறந்துடாதீங்க. மகர ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்ப அதிகம். ஜாக்கிரதை. வழிபாடு முக்கியம். நிதானம். அனுகூலமான எண் 7 மேற்கு பச்சை. பிரார்த்தனை பண்ணிட்டேன். கட்டாயம் விநாயகருக்கு தீபம் போடணும். காலையில் ராத்திரி 2 வேளையும். மனசில் சில மந்திரங்கள் ஓடணும். ஓம் யமுனா நதியே போற்றி, யட்சியே போற்றி, யட்சியே போற்றி, யதுவே போற்றி. யது வம்சம் கண்ணபரானுடைய வம்சம். கம்பராமாயணத்தினோட ஒரு பகுதி சுந்தரகாண்டம் கோயிலில் இருந்து படித்து பார்க்கணும். ஜெயமோகனுடைய வெண்முரசு படித்து பார்க்கணும் கோயிலில் இருந்து. காமணி நேரமாவது. ஏழைகளுக்கு எள்ளு கலந்த சோறு கொடுக்கணும், காக்கைக்கும் கொடுக்கணும். இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது, தோல்வி தடுக்கப்படும். உறுதி. ஆமாம், உறுதி. குலதெய்வத்தை நினச்சிக்கோ. கும்பராசிக்கார நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாளுமே சூப்பருங்க. கில்லி கலகுறீங்க. பிரமாதம். நல்ல நாள். உங்கள் பிறவி பலமான தைரியம், விடாமுயற்சி ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். வாழ்க்கை வளமாகும். உயர்வு உண்டு. அனுகூலமான எண் 3 6 தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு வியாழன், 7 1 தெற்கு கிழக்கு வெள்ளை நீலம் வெள்ளி, 3 4 தெற்கு மேற்கு மஞ்சள் சிவப்பு சனி. இந்த 3 நாளும் உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. ஆனால் பொறாமல் இருக்குது, உங்கள் மேலே வைத்தறிச்சல் இருக்குது. அதை குறைக்கிறதுக்கு தான் நீங்கள் என்ன பண்ணணும், விநாயகருக்கு ஒரு கோயிலில் தீபம் போட்டுருங்க. 3 நாளும் போடணும் வசதிப்பட்ட நேரத்தில். மனசில் சில மந்திரங்கள் ஓட விட்டுருங்க. ஓம் சாயாதேவியே போற்றி, நீலாதேவியே போற்றி, நாகாதேவியே போற்றி, தாராதேவியே போற்றி, ஊர்ஜஸ்வதியே போற்றி. இந்த மந்திரங்கள் ஓடட்டும். கவியரசர் கண்ணதாசனுடைய அர்த்தமுள்ள இந்து மதம் புஸ்தகம் படித்து பாருங்கள். 3 நாள் ஏழைகளுக்கு முடிஞ்ச அளவு பசியாத்திருங்க. காக்கைக்கும் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. எல்லாம் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற வைத்தறிச்சல் இல்லாமற் போகும் உறுதி. மறந்துடாதீங்க. மீனராசிக்கார நேயர்களை, காலையில் 10:30 மணியிலிருந்து உங்களுக்கு சூப்பர். காலை 10:30 வரைக்கும் மனசு புத்தி ஒழுங்காக வேலை செய்கிறதுல பாதிப்பு இருக்குது. சந்திராஷ்டமம், அசை உணவு வேண்டாம், முக்கிய முடிவு வேண்டாம். அனுகூலமான எண் திசை நிறம் காலை 10:30 மணி வரைக்கும் இல்லை. காலை 10:30 மணியிலிருந்து அனுகூலமான எண் 2 4 தெற்கு மேற்கு வெள்ளை நீலம். 3 நட்சத்திரத்துக்கும் சூப்பர். உங்கள் பிறவி பலமான புத்தி கூர்மை ஜெயிக்கும். மீனராசிக்கார நேயர்களை, காலையில் 10:30 மணிக்கு முன்னாடி விநாயகர் கோயிலில் ஒரு தீபம் போட்டுருங்க. மனசுக்குள்ள நாள் முழுக்க சில மந்திரங்கள் ஓடிக்கொண்டே இருக்கட்டும். ஓம் ராமானுஜரே போற்றி, ராகவேந்திரரே போற்றி, ரமணரே போற்றி, யோகி ராம் சுரத் குமாரே போற்றி. பாலகுமாரன் எழுதியிருக்கிற எந்த புத்தகம் வேண்டுமானாலும் படித்து பாருங்கள். ஏழைகளுக்கு உளுந்து வடை, இட்லி, தோசை, உளுந்து கலந்த உணவு கொடுங்க. காக்கைக்கும் கொடுங்க. இதெல்லாம் செஞ்சிங்கன்னா உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி காலையில் 10:30 மணியிலேருந்து விலகி போயிடும். அதுக்கு முன்னாடி இருக்கிற சந்திராஷ்டமும் பெருசாக பாதிக்காது. உறுதி. நேயர்களே, வியாழன் வெள்ளி சனி 3 நாட்களுக்கும் சேர்த்து சொல்லியிருக்கிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். நாளை பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.